நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் 5 ரூபாயில் வெளிவந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி நாணயத்தின் சிறப்புகளையும் இதன் மதிப்பீடுகளையும் பற்றி நாம் பார்ப்போம். இந்த நாணயம் 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. நிக்கலும் பித்தளையும் சேர்ந்த கலவையாலான நிக்கல் பிராஸ் உலோகத்தாலானது இந்த நாணயம். இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதன் ஓர விளிம்பு ரீடட் எட்ஜ் வரி வரியாக இருக்கும். நண்பர்களே, இந்த நாணயத்தின் சிறப்பு எதற்காக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ரியாசி என்ற மாவட்டத்தில் உள்ள கத்ரா என்ற ஊரில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி ஆலயம் கோயில் அமைந்துள்ளது. இந்த தேவியின் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த புனித இந்து கோயிலாக கருதப்படுகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு தலங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 5300 அடி உயரத்திலே அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இது திகழ்கிறது. இந்த நாணயம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு மக்கள் புழக்கத்திற்காக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. நண்பர்களே, ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி ஆலய வாரியத்தின் வெள்ளி விழாவை நினைவு கூறும் வகையிலும் நினைவு நாணயமாக கமாமரேட்டிவ் நாணயமாக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. நண்பர்களே, இதுவே இதனுடைய சிறப்பும் ஆகும். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், இதற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்ற இந்தியிலும், இதற்கு கீழே சிம்பலுக்கு பக்கத்தில் 5 என்ற எண்ணும் டினாமினேஷன் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இதற்கு பக்கத்தில் பாரத் என்ற இந்தியிலும், இதற்கு பக்கத்தில் பாரத் என்ற இந்தியிலும் இந்தியா என்ற ஆங்கிலத்தில் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் பின்பக்கம் ரிவர்ஸ் சைடு நடுவே வைஷ்ணோதேவியின் உருவத்திற்கு மேலே ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி ஆலய பலகை என்ற இந்தியிலும் உருவத்திற்கு கீழே 2012 என்ற ஆண்டும், இதற்கு கீழே சில்வர் ஜூப்ளி என்று ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதற்கு கீழே ஸ்ரீ வைஷ்ணோதேவி ஸ்ரைன் போர்டு என்ற ஆங்கிலத்திலும், இதற்கு கீழே மின்ட்டு மார்க்கும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 3 மின்ட்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, அதாவது மும்பை, ஹைதராபாத், நொய்டா. இந்த நாணயத்தின் ரேரிட்டி என்று நம்ம பார்த்தால் காமன் நாணயமாக, அதாவது சாதாரண நாணயமாக இதனுடைய மதிப்பு உள்ளது. நண்பர்களே, இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை உள்ளது. நண்பர்களே, நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.